அண்ணே 2026 யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தாங்க. யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. என்னோட கனவு வந்து சிஎம் ஆகணுன்றது. என்னோட ஆசையை நிறைவேற்றி வைப்பாரா? டிவிக்கே வந்து சும்மாங்க. இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக இந்த வேலையெல்லாம் பண்ணினாங்கன்னா அது ஒன்றுக்கு ஆகாது. சினிமா நடிகர் அவர், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவரை வந்து சொல்கிறதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கே வந்து தாய்க்குள்ளன்றாங்க, ஆனால் ப்ராடு தான் பண்ணுறாங்க. நான் பக்கா ஏடிஎம்கே தான். இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. இதுவரை யாருமே ரேஷன்களில் 5000 போட்டு அதை சரித்திரம் படித்ததில் இவர் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். இது வந்து மொதல் எலெக்ஷன் தானே, அதனால் அவங்க தொண்டர்கள்லாம் ஆர்வத்தில் போவாங்க. இந்த இதெல்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. என்ன 2500 ரூபா எதை வச்சு செய்வீங்க? ஆனால் அவர் ஸ்டாலின் வந்தார்னா கண்டிப்பாக எதாவது பண்ணுவார். இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் நடத்தாததை வந்து அவங்க அப்பாவே செய்யாததை. புதுசாக ஆட்சிக்கு வரதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம்ப்பா. விஜயை தான் விரும்பி இருக்கிறார்கள். வரியை குறைக்கலாம். யார் வரணும் யார் வர்றதில்லைன்னு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு நாள் இருந்தாங்க டிஎம்கே ஏடிஎம்கே, எந்த ஒரு இதுவுமே தெரியல. அது மறந்துடணும். இனிமேல் நடக்கிறது நல்லா தான் நடக்கணும். புதுசாக ஒரு விஜய் வந்து ஒன்று ட்ரை பண்ணுறாரு. மாற்றம் வேணும் இல்லை. இந்த 26 எலெக்ஷனு நீங்கள் யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய ஓட்டு யாருக்கு? எம்கே ஸ்டாலின், டிஎம்கே தான் வரணும். எதனாலண்ணே? இல்லை, அவர் இந்த 5 வருஷம் சிறப்பான ஆட்சி, பொருளாதாரத்தில் நம்பர் 1 ஆக்கியிருக்கார் தமிழ்நாட்டை. இன்னும் பல விதத்தில் மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்களை செஞ்சுருக்காரு. அதனால் திமுக தான் மீண்டும் வரணும். இப்போ அந்த புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கீங்கண்ணே, டிவிக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பார்க்குறோம். அதெல்லாம் சான்ஸ் இல்லைப்பா. ஒரு 5% 3% ஓட்டை பிரிப்பாங்க. இது வந்து மொதல் எலெக்ஷன் தானே, அதனால் அவங்க தொண்டர்கள்லாம் ஆர்வத்தில் போவாங்க. ஆனால் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஒரு 3% 4% ஓட்டை பிரிப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தேமுதிக டிஎம்கேவோட கூட்டணி வச்சுருக்கிறத எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தான் அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்கல்ல. ஏற்கனவே தலைவர் சொன்னது வந்து பழம் நழுவி பாலில் உழுவுன்னு சொன்னார். ஆனால் இந்த அம்மா பழம் நழுவி தேன் கலந்த பாலில் உளுந்துருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி சுயாத்தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்களும் கொடுக்குற சீட்டை பிடிச்சிருவாங்க. விஜயகாந்த் இருக்க வரைக்கும் டிஎம்கே வந்து ஒரு எதிர்த்தை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ அவங்க கூட்டணி வச்சுருக்கிறத நீங்கள் நல்லதாக பார்க்குறீங்களா? விஜயகாந்த் எதிர்ப்பாக பார்க்கல. அவர் டிஎம்கே தான். அது தெரியுமில்ல உங்களுக்கு. அவர் திமுகவோட ஆதரவாளர் தான் எப்போவுமே. ஒரு கட்சி ஆரம்பித்ததுனால அவர் கூட்டணி சேரணுங்கிற கட்டாயத்தில் வந்து ஏடிஎம்கே இதெல்லாம் சேர்ந்தார். இங்கே சேர முடியாத சுச்சுவேஷனில் போச்சு அவரால். வேறு ஒன்றும் கிடையாது. அவர் எப்போவுமே டிஎம்கே ஆதரவாளர் தான். அவங்க ஆதரவாளர்களும் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இப்போ 26 எலெக்ஷன் வந்து நீங்கள் திமுகவை எதிர்பார்க்குறீங்க? உறுதியாக 200 சீட்டுக்கு மேலே வருவாங்க. அண்ணே 2026 எலெக்ஷனு உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணே? 2026 எலெக்ஷன் வந்து திமுக கூட்டணி ஆட்சிக்கு தான். ஏனே? நாங்கள் வந்து இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து மாதம் 1000 ரூபா போட்டார். இப்போ மொத்தமாக 5000 ரூபா ஊக்கத்தொகையாக மொத்தமாக போட்டார். அதனால் மகளிர் ஓட்டும் சரி. எங்கள் கூட்டணி கட்சி, நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர், அதன் அடிப்படையில் நாங்கள் ஸ்டாலினுக்கு தான். இப்போ இந்த டிவிக்கே இருக்குல்லண்ணே, டிவிக்கே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த டிவிக்கே வந்து சும்மாங்க. அதெல்லாம் விசிலடி. அதாவது 2 போராட்டம் வச்சு சிறை சென்றால் தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அவங்க வந்து ஏதோ புது பொண்டாட்டி கட்டின சோறில் அலைகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அண்ணே உங்களுடைய ஓகே டிவிக்கே வேஸ்ட்டுங்க. அண்ணே உங்களுடைய சப்போர்ட்ண்ணே 2026 எலெக்ஷன்? திமுக தான். எதனாலண்ணே? ஏன்னா இது மாதிரி பெண்களுக்கு வந்து முன்னுரிமை, மாதம் வந்து 1000 ரூபா ஊக்கத்தொகை. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு வந்து காலையில் வந்து காமராஜருக்கு வந்து மத்தியான உணவு திட்டம் கூட. இவர் காலையிலேயே வந்து சில வீட்டில் வந்து சாப்பாடு செய்வாங்க. சில வசதி இல்லாதவங்க சும்மா கடையில் ஒரு இட்லி வாங்கி. அதெல்லாம் தேவையே இல்லை. குழந்தைங்க படிக்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியாக தான் அதை நானே செஞ்சிடறேன்ற மாதிரிக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் நடத்தாததை வந்து அவங்க அப்பாவே செய்யாததை. அதனால் வந்து மிகவும் வந்து வரவேற்று. பசி பட்டினின்ற குழந்தைகள் வந்து காலை உணவு சாப்பிடாத சூழல்லாம் இருக்குது. அதனால் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து காலை உணவு திட்டத்தின் மூலம் ஏகப்பட்ட குழந்தைகள் நல்லா வயிறார சாப்பிட்டு நல்ல கல்வி செல்வம் பெற்று இருக்கிறாங்க. அதனால் 2026 ஓட்டு வந்து எங்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தான். 2026 ஆட்சிக்கு வரவங்க மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? 2026 யார் வந்தாலும் சரிக்கண்ணே, அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எப்படி என்னன்ட்டு பேங்க்கில் ஒரு காசு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக இந்த வேலையெல்லாம் பண்ணினாங்கன்னா அது ஒன்றுக்கு ஆகாது. புரியுதுங்களா? 4 படம் இருக்கிற வரையும் செய்யணும் அவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி இல்லை.
நடுத்தர மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு தான் செய்யணுங்கிறேன் நான்லாம் ரொம்ப பேங்க்லலாம் போய் யாராலும் ஒரு கஷ்டம் இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. என்ன 2500 எதை வச்சு செய்வீங்க? எதை வச்சுலாம் இப்படி கூட வச்சுருக்கீங்க? எதை வச்சு நாங்கள் செய்கிறது? எதை வச்சு எதை நாங்கள் கடன் கட்டுறது? அது முன்னுக்கு என்னன்னு ஏதுன்னு கேட்கணும். பேங்க்குக்கு போனால் பேங்க்கு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏஜாச்சு இவங்களுக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி தான் பிழைக்கிறது சொல்லுங்கள்? ஒரு பொருள் போட்டால் 5000 ரூபா 10,000 ரூபா வேணும் எங்களுக்கு. அது போட்டால் தான் 4 பொருள் போட முடியும். அவர் எப்படி போடுவீங்க? அதுக்கெல்லாம் எப்படி என்னன்னு ஜனங்கள்கிட்ட எப்படி என்னன்னு கேட்டு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். அவ்வளோதான். இந்த 5000 ரூபா மகளிர் தொகை உங்களுக்கு வந்துச்சுங்களா? வந்துச்சு. அது இப்போ தானே போடுறாங்க. அவங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் போடுறாங்க. அதெல்லாம் நன்மை தான். நான் ஒன்றும் சொல்லலை அதை பற்றியெல்லாம். இது கிட்டக்க வந்து அதை செஞ்சு என்ன செய்ய போகிறோம்? நம்ம என்ன சொல்கிறீங்க? போட்டது நல்லது தான். ஒரு மாதத்துக்கு நாங்கள் செய்வோம். அதெல்லாம் நல்லது தான். இவங்க செய்கிறது மகளிர் இது. நம்மளுக்கு மகளிருக்கு 1000 ரூபா போடுறதெல்லாம் நல்லது தான், நன்மை தான். விலைவாசி இப்படி கூட போட்டு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? பேங்க்கில் எங்களுக்கோசரம் எங்களுக்கு ஒரு நடுத்தர மக்களுக்கு செய்யணும். அது முன்னேறணும். நம்ம எந்த பேங்க்கு போனாலும் வயசாச்சு உங்களுக்கு தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி நாங்கள் காலத்துக்கு தள்ளுறது? அதை சொல்லுங்கள். முதல்ல 10 ரூபா இருந்தால் தான் இந்த ஜாமானெல்லாம் போட முடியும். நான் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை செய்யுங்க. அதுதான் அவங்கள்ட்ட கேட்குறோம். யார் வந்தாலும் அந்த மாதிரி செய்யணும்னு தான் சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? அண்ணே, 2026 ஆட்சிக்கு வரவங்க மக்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? மக்கள் யார் ஆட்சி அமைச்சாலும் நல்லது செய்யணும். மக்கள் கஷ்டப்படுறவங்கள எப்பயும் போல் அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யணுமோ அது மாதிரி தொடர்ந்து செஞ்சால் மக்கள் ஆதரவு எப்பயுமே உண்டு. இந்த ஆதரவை வச்சு மக்கள் நல்லவரோ கெட்டவங்களோ தேர்ந்தெடுத்த பிறகு மக்களுக்கு ஒரு சலுப்பும் இல்லாமல் எல்லாம் ஒரே இனம் என்று சேர்ந்து மக்களுக்கு சலுகை பண்ண வேண்டும் எங்களோட விருப்பம். அண்ணே, 2026 யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தாங்க. ஏண்ணே, எதனாலண்ணே? ஏன்னா ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு. தாய் குளத்துக்கு ஆனால் வந்து ஏடிஎம்கே வந்து தாய் குலன்றாங்க. ஆனால் பிராடு தான் பண்ணுறாங்க. நான் பக்கா ஏடிஎம்கே தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 5-6 வருஷமாக ஏடிஎம்கேல தான் இருந்தேன். இன்றைக்கி இந்த பிஜேபி கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்களோ, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களோ, அதுலேருந்து நான் மாறி இப்போ டிஎம்கேல தான் இருக்கேன். இப்போ 4-5 வருஷமாக டிஎம்கே தான். ஆனால் இவர் கலைஞர் ஸ்டாலின் செய்கிறான்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்காக எதாவது செய்வார். அதனால் இப்போ வந்து எல்லா ஓட்டுமே வந்து கலைஞர் ஸ்டாலினுக்கு தான். ஆனால் ஸ்டாலின் வந்துட்டால் 2026 இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் அவர் மக்களுக்காக எதாவது செய்வார் கண்டிப்பாக. ஆனால் மற்றவங்க எல்லாம் சும்மா வெத்து பேசி தான் பேசுவாங்க. இன்னும் வந்து ஆட்சிக்கு வரவங்க மக்களுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்காக வந்துனாக்கா இந்த மாதிரி இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரி இப்போ லேடிஸுங்க வந்து இருக்காங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இப்போ வந்து பிளாட்ஃபாரத்தில் வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இப்போ நான் வந்து டீ கடையில் வேலை பார்க்குறேன். இப்போ எனக்கு இப்போ 600-500 சம்பளம்னாக்கா அதை வந்து கொஞ்சம் இதாக பார்த்து எதாவது செய்யலாம். ஆனால் அவர் ஸ்டாலின் வந்தான்னா கண்டிப்பாக எதாவது பண்ணுவார். 26ல் யாரோட ஆட்சி அமையும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக டிவிகே தான் ப்ரோ. ஏன் நண்பா டிவிகே சொல்கிறீங்க? ஏன் டிவிகேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், டிஎம்கே கட்சி இப்போது வருஷம் ஃபுல்லாக டிஎம்கே கட்சி எலெக்ஷனில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த டைமிங்கில் நம்மளை மாதிரி ஒரு புகையிலன்றதான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்னால் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த புகையிலையை நிப்பாட்டுறதுக்காண்டியாச்சும் நம்மளை மாதிரி தளபதி வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் தளபதி வரணுன்ட்டு இருக்கேன் ப்ரோ. அவ்வளோதான். இப்போ நீங்கள் யாருக்கு நம்மளை போகிறீங்க? நம்ம கூட கண்டிப்பாக டிவிக்கு தான் ப்ரோ. டிவிக்கே தான். ஏன்னா ஒரு நாள் இருந்தாங்க டிஎம்கே ஏடிஎம்கே, எந்த ஒரு இதுவுமே தெரியல. இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு முன்னேற்றம் தெரியும் கண்டிப்பாக. அதுக்காண்டி டிவிக்கே வந்தால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் கிடைக்கும் நம்புறீங்க? கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்கும்? யங்ஸ்டர்ஸ்க்கு மாற்றம்ன்றது தான் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இவ்வளோ நம்பி யங்ஸ்டர்ஸ் தளபதியை நம்புறாங்கன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி மாற்றம்ன்றது இருக்கும். ஏன்னா இப்போ டிஎம்கேன்றதை ஒரு லேப்டாப்பை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி டைமில் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதே முன்னாடியிலேருந்து இப்போ வருஷம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது. அது எலெக்ஷன் டைமில் பண்ணுறனால அப்போ ஏதோ தப்பு இருக்குன்னால அர்த்தம். அப்போ அந்த ஒரு காரணத்துக்காண்டியாச்சும் நம்ம ஒழிச்சிட்டு தளபதியை கொண்டு வந்தால் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நாங்கள் கண்டிப்பாக 2026ல் தளபதி உள்ள வர கண்டிப்பாக தளபதி வந்தால் வேறு மாதிரி இருக்கும்.
இந்த 2026 எலெக்ஷனு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே? 2026 எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். என்னுடைய ஆதரவு வந்து உதயசூரியனுக்கு. எதனாலண்ணே? காரணம் என்ன அப்படின்னா, நிறையா திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. நிறையா வந்து மாதமான மகளிருக்கு வந்து உதவித்தொகை இப்போ திரும்ப வந்து 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 2000 கோடை விடுமுறைக்காண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்த திட்டங்கள் வந்து நல்ல முறையில் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியோடு இப்போ இருக்க ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்குது. இன்னும் அடுத்து வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த 5 வருஷம் ஆசையை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இந்த 5 வருஷம் ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து அவங்க சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை வந்து சொன்ன சில நிபந்தனைகளை வந்து ஒரு 75-80% நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் 25% நிறைவேற்றிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ அடுத்து சொல்லாத வாக்குறுதிகளையும் அவங்க கண்டிப்பாக நிறைவேற்றினா இன்னும் மக்கள் வந்து இவங்க தான் நிரந்தரமாக இருப்பாங்க. இந்த வருஷம் எலெக்ஷனில் டிவிக்கு ஒரு வந்திருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிவிக்கேங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சினிமா நடிகர் அவர், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவரை வந்து சொல்கிறதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் மக்கள் அதுக்கு உண்டான பாடத்தை வந்து கொடுப்பாங்க. இதனால் ஓட்டு பிரியுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, நமக்கும் வந்து ஏடிஎம்கேக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் வரும். வந்து இதுக்கு ஓட்டுக்கு எந்த விதம் இல்லை டிவிகேக்கு. வருகின்ற எலெக்ஷனில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? மக்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு. எதனாலண்ணே? இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காரு டிவிகே விஜய், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது விமர்சனம் எல்லா தலைவர்களுக்கும் வர்றது தானே, இயற்கை தானே. இவருக்கு ஏமாத்துறோம். கண்டிப்பாக டிவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் வந்து டிவிகேக்கா? டிவிக்கு. டிவிகே வந்தால் என்னென்ன நன்மைகள் வந்து மக்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வேலைவாய்ப்பு தரணும். எங்களை மாதிரி ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலவாரியை அமைச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த 5 வருஷத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மறந்துடணும். இனிமேல் நடக்கிறது நல்லா நடக்கணும். 2026 ஆட்சிக்கு வராங்க. மக்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? பொதுவாக வந்து பெண்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணையா. யார் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லாருக்கும் நல்லது பண்ணாங்கன்னா போதும். மகளிருக்காக என்னக்கா வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதே பாதுகாப்பு எங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்பயும் கிடைக்கணும். வருகின்ற எலெக்ஷனில் மக்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது, யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தம்பி 2026 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் வந்து 145 தொகுதி வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த ரெட்டலை சின்ன 145 இடத்துல ஜெயிக்கும். மிச்சம் வந்து இருக்கிற அலவன்ஸ் வந்து எங்கள் கூட நிற்கிற அலவன்ஸுக்கு வந்து நாங்கள் பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் வேலை பார்ப்போம். இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறேன்னு சொல்லி தீமையை தான் செஞ்சுருக்கு. எந்த ஒரு திட்டமுமே வந்து சரியாக செயல்படலை. 520 வாக்குறுதி கொடுத்தாரு. 520 வாக்குறுதியில் கேட்டால் நான் 510 வாக்குறுதி நிறுத்திட்டேன், இந்த மாதிரி 10 வாக்குறுதி தான் நாங்கள் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா கூட அனைத்து நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டாங்கிறாங்க. முதல் காரணம் வந்து பசி பட்டினியாக இருக்கவங்களுக்கு புரட்சித் தலைவர் ஐயா அவர்கள் வந்து எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அன்னதானமாக போட்டு வளர்த்தார். அதே வந்து அம்மா நாள் படம் அம்மா வந்தோடனே 1 ரூபா இட்லி, 5 ரூபா சாம்பார் சாதம், 3 ரூபா வந்து தயிர் சாதம். நான்லாம் வந்து வெளியில் சாப்பிட்லான்னு வருவேன். மீனாட்சி பவன் போவேன், பாலாஜி பவன் போவேன். அங்கே போகும்போது அங்கே வவுறு நிறையாது. நேராக தயிர் சோறு சாப்பிடுவேன், ஒரு சாம்பார் சோறு சாப்பிடுவேன். அந்த திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்கள். நாங்கள் திட்டத்தை வந்து எந்த திட்டத்தையும் எதையுமே அம்மா கொண்டு வந்ததை நாங்கள் முடக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே சென்னையில் வந்து அம்மா உணவகத்தை தான் அடித்து நொறுக்கி போட்டாலாம் பின்னாடி போட்டாங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் செய்ய கிடையாது. 10 ஆண்டு காலம் அம்மா ஐயா உள்ள காலத்துலேயும் அப்படி தான், அம்மா உள்ள காலத்துலேயும் அப்படி தான் இருந்து நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். கருணாநிதியை விட்டு கணக்கு கேட்டனால வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பான்பு போட்டு எம்ஜிஆர் வெளியில் வந்துட்டார். வந்தவொடனே நான்லாம் வந்து முதன்னு பாராளுமன்ற தேர்தலில் வந்து மாயத்தேவர் நிற்கிறாரு. அப்போ வந்து எனக்கு 11 வயசு. அன்னையில் இருந்து இன்ன வரைக்கும் கட்சி மாற மாட்டேன். நமக்கு வந்து ஒரே கொள்கை, ஒரு தெய்வம், ஒரு அம்மா. அதே மாதிரி தான் எங்கள் அம்மா மாதிரி தான் ஜெயலலிதாவை பார்க்குறேன். எங்கள் அப்பா மாதிரி தான் எங்கள் சித்தப்பா வந்து எம்ஜிஆரை பார்க்குறோம். ஆனால் வந்து இந்த திட்டங்கள் வந்து எதுவுமே நிறைவேற்றலை. மக்களுக்கு வந்து சிரமம்தான் படுறாங்க. கரண்ட்டு பில்லு ஏற்ற மாட்டேன்னு சொன்னார். நாங்கள் செய்யாத செய்வோம்னு சொன்னார். ஆனால் வந்து கரண்ட்டு பில்லு சொல்லாத வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, டக்குன்னு மாதம் ஒரு ட்ரிப்பு கரண்ட்டு பில்லு எடுப்போம்ல. இவர் என்ன செஞ்சார், 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கரண்ட்டு பில்லு ஏற்ற ஆரம்பித்தார். என்னதெல்லாம் வந்து 350 ரூபா தான் கரண்ட்டு பில்லு கட்டினேன். இப்போ 950 ரூபா கரண்ட்டு பில்லு கட்டுறேன். அதே மாதிரி அம்மா ஸ்கூட்டி, எத்தனையோ பிள்ளைங்க இப்போ ஒரு ஷாப்புக்கு வேலைக்கு போகிறாங்க, அந்த ஓனர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தா அம்மா ஸ்கூட்டி கொடுத்தாங்க, அதை நிப்பாட்டிட்டாங்க. இந்த ஏழை எளிய மக்கள் என்னைய மாதிரி பிள்ளைய
பணத்தை என் மகளுக்கு நான் வாங்கியிருக்கேன், தாலிக்கு தங்கம் வாங்கியிருக்கேன், 25,000 பணம் வாங்கியிருக்கேன். என் பிள்ளைய வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு படிக்க வச்சேன். ஆனால் வந்து இது வந்து பட்டப்படிப்பு இல்லை, 25,000 கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு புரோஜனம் ஆச்சு. பீரோ கட்டில் பண்டம் பத்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆச்சு. இதெல்லாம் சுத்தமாக முடக்கிட்டாங்க. இந்த ஆட்சியில் வந்து சுத்தமாக எல்லாமே முடக்கிட்டாங்க. ஆனால் வந்து மீண்டும் அம்மா ஐயாவோட ஆட்சி, எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சி மலர, அம்மாவியுடன் ஆட்சி நடக்க இன்றைக்கி 24. இன்றைக்கி நாங்கள் வந்து அம்மாவுக்கு பூ போட்டுட்டு 24வது பிறந்தநாளை 78வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கவங்களுக்கு அன்னதானம், எம்ஜிஆர் எப்படி அன்னதானம் போட்டாங்களோ அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் காலனியில் திண்டுக்கல் ஒன்றிய ராஜசேகர் தலைமையிலையும் பாண்டி அங்கே மெம்பர் பாண்டியன் தலைமையிலும் சவுந்தரராஜன் தலைமையிலையும் வந்து அன்னதானத்தை போட்டுட்டு இப்போ அங்கேருந்து இங்கே வந்தோடனே இங்கேருந்து விசாரித்து பார்க்க வரும்போது எப்போ உங்கள் ஆட்சி வரும்னு மக்கள் கேட்குறாங்க. நாங்கள் சொல்லலை, மக்களே கேட்குறாங்க. ஏம்மா அப்படி கேட்குறீங்கன்னா, ஐயா இந்த மாதிரி விலைவாசிலாம் ஏறி போச்சு, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறம்போது, அம்மா ஐயாவோட ஆட்சி மீண்டும் எப்படி 77 ஒழிச்சிச்சோ அதே மாதிரி 2026 எடப்பாடியார் அவர் தலைமையில், கூட்டணி தலைமையில், பிஜேபி தலைமையில், பாரதிய ஜனதா தலைமையில் இவர் அனைத்து கூட்டணி கட்சி தலைவரோட 2026 வந்து தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சி மலர்றதுக்காக நாங்கள்லாம் தெய்வத்தோட தெய்வமாக போனவங்கள கையெடுத்து கும்பிட்டு மீண்டும் அம்மாவோட ஆட்சி வரணும்னு ரொம்ப மீண்டும் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நான் மட்டும் எதிர்பார்க்கல, பொதுமக்களே எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து மீண்டும் ரெட்டலைக்கு தான் என் ஓட்டு, அதே மாதிரி என் குடும்பத்தார் ஓட்டு. பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ரெட்டலை எப்போ வரும்னு எதிர்பார்க்குறாங்க. மீண்டும் 2026 தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மீண்டும் மலரும். வாழ்க அண்ணா நாம, வளர்க புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் ஐயா. ஏடிஎம்கேலேருந்து தேமுதிக விலகி டிஎம்கேல போய் இப்போ சேர்ந்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்க? நம்ம அது ஒரு பெருசாக அந்த அம்மா வந்திருந்தா எப்படி 2011 வந்து மீண்டும் எங்கள் கூட நின்று எதிர்கட்சி, அதாவது பாரம்பரிய கட்சி திமுக கட்சி, அண்ணா திமுக ஆரம்பிக்காம டிஎம்கே கட்சி இருந்துச்சு. அதில் வந்து அதவே வந்து 3வது இடத்துல தள்ளிட்டு 2வது இடத்துல அம்மா கூட சேர்ந்தனால, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஓட்டு விழுந்தனால தேதிமுக முளைச்சி வந்தது. அதை வந்து அவர் இருக்கும்போதே தலையில் கிள்ளிட்டார். இந்த அம்மா வந்து முந்தானத்து வரைக்கும் ஏடிஎம்கே எடப்பாடி அண்ணன் வாழ்க, எடப்பாடி அண்ணன் வாழ்கைன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நன்மை நன்மை பிறந்திருக்கு. அதனால வந்து அவங்க போய் அங்கே கூட்டணி, அதெல்லாம் ஒரு பெருசு கிடையாது. மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. தேதிமுக பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்கள் எடப்பாடியாரும் அதுதான் சொல்லியிருக்காரு. எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க சௌரியம், பொதுமக்கள் வந்து ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் சில பேர் அங்கே போவாங்க, சில பேர் அங்கே இருந்து வருவாங்க. அதை பற்றி பேச்சு கிடையாது. நமக்கு வந்து மக்களால் நான், மக்களுக்காக நான். ஜெயலலிதா புரட்சித் தலைவர் அம்மா சொன்ன மாதிரி நமது எடப்பாடியார் சேலத்தின் சிங்கம், தமிழ்நாட்டின் சிங்கம். எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, எங்கள் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்களும், திண்டுக்கல் ஒன்றிய என் ராஜசேகர் அவர் தலைமையிலும் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ, நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி யார் வந்தாலும் திண்டுக்கல்லில் எந்த தொகுதி யாருக்கு கொடுத்தாலும் நாங்கள்லாம் உயிரை கொடுத்தாது வேலை செஞ்சு மீண்டும் எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சியும் செல்வி ஜெயலலிதா அம்மா ஆட்சியும் மீண்டும் எடப்பாடியார் வந்து 4.5 வருஷ காலத்தில் பல மாதிரி திட்டம்லாம் கொரோனாலலாம் வேணுங்கிற பணத்தை கொடுத்தாரு. ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசிக்கு 40 கிலோ அரிசி கொடுத்தாரு. ஜீனிக்கு 1.5 கிலோ ஜீனிக்கு 3 கிலோ ஜீனி கொடுத்தாரு. 2 லிட்டர் சீமத்தண்ணிக்கு 4 லிட்டர். ஆனால் இவங்க வந்து கொரோனாவுக்கு அள்ளி கொடுத்தேனாங்க. ஆனால் அள்ளி கொடுக்கவும் இல்லை, கிள்ளியும் கொடுக்கல. ஆனால் அவங்கவுங்க குடும்பத்தை சேஃப்டி. ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் கட்சிக்காக தான் பாடுபடுவோம், இனிமேல் கட்சிக்காக தான் நாங்கள் பாடுபடுவோம். வாழ்க அண்ணா நாம, வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா. ஆனால் மக்களோட கருத்து வந்து புதுசாக யாராச்சும் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய கருத்து என்னென்ன? புதுசாக ஆட்சிக்கு வரதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம்ப்பா. இப்போ இருக்க சமயத்தில் வந்து விலைவாசியெல்லாம் கூட, பணம் வந்து பணத்தை மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் அந்த நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு அந்த நாலேஜ் பத்தாது. இப்போ நீன்னு வந்து போட்டி போட்டு வராங்க. ஆனால் அனைத்து எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியாது, அனைத்து பேருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது, அம்மாவாயிட முடியாது. ஆனால் நான் நாளாகணும். நான்லாம் வந்து 11 வயசில் ஓட்டு கேட்டு 1999 தான் வந்து எனக்கு பதவியே கொடுத்தாங்க. நான் எத்தனை வருஷமாக 22 வருஷமாக வந்து கட்சிக்கு வந்து போஸ்ட் ஓட்டுனேன். சீனிவாசன் நிற்கும் போது கறிக்கோட்டையில் எழுதினேன். இப்போ புதுசாக வந்திருக்க கட்சியில் வந்து வர்றதுக்கு நாளாகும். ஆனால் வந்து திடீர்னு கவுத்தம் பால் வச்சான், பால் பொங்குச்சு அப்படின்னா சட்டி தான் உடையும், ஆனால் பால் பொங்காது. அதனால் வந்து இந்த கட்சிக்கெல்லாம் எங்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திமுக இந்த தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெறும். அனைத்து கட்சி அடுத்த கட்சியெல்லாம் பற்றி நம்ம வந்து எதை பற்றியுமே கவலைப்படுறதில்லை. அன்றைக்கி எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ இந்த மாதிரி வந்து சில குள்ளநெறி கூட்டமெல்லாம் வந்து துள்ளும். ஆனால் வந்து நாங்கள்லாம் துள்ள மாட்டோம். அமைதியாக இருந்து 2026
அனைத்து இந்திய அண்ணா திமுக ரெட்டலை மீண்டும் ஜெயிக்கும் என்று உறுதி கூறுகிறேன். அண்ணே, வருகின்ற எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் யாருக்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்ண்ணே. எடப்பாடி வந்து போன 4 வருஷம் செஞ்சதில் இப்போ காவாசி கூட எந்த ஆட்சியில் செய்யலை. அது என்னோட கருத்து. நான் முதலமைச்சர் வந்து என்னோட கருத்து கணிப்பாக கேட்டார், என்ன நிலவரம்ன்ட்டு உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. என்னோட கனவு வந்து சிஎம் ஆகணுன்றது. என்னோட ஆசையை நிறைவேற்றி வைப்பாரா? நான் ஒரு டாடா ஏசி டிரைவர். எனக்கு வந்து தகுதி அடிப்படையில் ஒரு 1000 ரூபா கூட எனக்கு வரல ரேஷன் கார்டில். அப்போ என்ன தகுதி அடிப்படையில் கீழே இருக்கவங்க எடுத்து போட்டாங்க. நான் சொந்த ஊர் ஆவரம்பட்டி தான். ஆவரம்பட்டிலேருந்து டிரைவர் வேலை தான் பார்க்குறேன். ஒரு 1000 ரூபா கூட வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த அரசாங்கம் இருக்குது? அடுத்த ஆட்சிக்கு வரவங்க மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சால் நல்லா இருக்கும், என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விலைவாசி ஊரா உயர்வு அதிகமாக இருக்குது. ஒரு எண்ணெய் கூட வந்து 120 ரூபாய்க்கு விற்றது இந்த ஆட்சியில் வந்து 210 ரூபாய்க்கு போயிடுச்சு. எல்லாமே விலைவாசி ஊரம் கடுமையான நேரத்தில் ஏறிட்டு போய்க்கிருக்கு. அதை வந்து விலைவாசியில் கொஞ்சம் குறைச்சி டீசல் பெட்ரோல் இதுகளை குறைச்சாலே எங்களுக்கு டிரைவர் வண்டி இதுகளை வச்சு ஓட்டுறவங்களுக்கு சரியாக இருக்கும். சார் 2026 யாரோட ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்க? இப்போதைக்கு நம்மளோட முதலாட்சி நடக்குது, நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு நிறைய உதவிகள் வருது. பணப்புழக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு தட்டுப்பாடெலாம் போயிட்டுருக்கு. இந்த இது ரெகுலராக அப்படியே இவங்களே ஃபாலோ பண்ணால் இவங்க போட்ட திட்டங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இவங்க வந்ததுலேருந்து இந்த பண ப்ராப்ளம் இல்லை. அதனால் கொஞ்சம் இவங்களை நாங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தோணுது. இப்போ திமுகவில் வந்து எல்லாத்துக்குமே வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 5000 ரூபா போட்டிருக்காங்க. அது நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? பரவாயில்ல. இந்த அளவுக்கு திடீர்னு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்ததுக்கு முதல்வரியாவுக்கு நன்றி தான் நம்ம தெரிவிக்கணும். இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு இந்த நியூஸு. அதாவது 1000 ரூபா தருவாங்க, 2000 ரூபா தருவாங்க, அது ஓட்டு முதல் நாள் வாங்குவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் வந்து யதார்த்தமாகவே ரேஷன் கார்டுக்கு இப்படி சலுகை பண்ணது வரலாற்றிலே முதல் இடமா எனக்கு என்னமோ இப்போ தான் தெரியுது. இதுவரை 1000 ரூபா 2000 மேலே நாங்கள் வாங்கினதே இல்லை. எனக்கு வயசு வந்து 52 ஆகுது. இதுவரை யாருமே ரேஷன் கார்டில் 5000 ரூபா போட்டு அதை சரித்திரம் படைச்சதில் இவர் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். அதனால் இவரை நம்ம பாராட்டுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. இப்போ 2026 வந்து திமுக கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறீங்க? என்னுடைய கணிப்பு என்னன்னா இந்த போட்ட திட்டத்துக்கு வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே நடைமுறை சாத்தியமாக இல்லாமல் நேர்மையாக இருக்காங்க. ஓரளவுக்கு புரியுது, நல்லாயிருக்கு. 2026 சிஎம்மா வரவங்க என்னென்ன நன்மைகள் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்கம்மா? யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வர்றவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் வரணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க செலவுக்கு அவங்கவுங்க எதிர்பார்த்து அவங்க ரிலேஷனுக்கு மட்டும் இது பண்ணாமல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நடைபாதையில் இருக்கிற பாதசாரிகளுக்கோ இல்லை சிறு தொழில் செய்கிறவங்களுக்கோ நல்ல நன்மையை செய்யணும்னு நினச்சி எல்லாத்துக்கும் அந்த அமௌண்ட் வர்ற மாதிரி பண்ணணும். இல்லை லோன் சின்ன சின்ன லோன் எல்லாம் சேங்ஷன் பண்ணி அவங்களால முடிகிற அளவுக்கு அவங்க ரெக்கவரி பண்ணி இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஓரளவு நல்லதாக இருக்கலாம். இப்போதைய ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து பண்ணுறது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது வந்து என்னடான்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கே அவங்க எம்பசைஸ் பண்ணி அந்த கிரெடிட் போகிற மாதிரி செய்கிறாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே போய் சேர்கிற மாதிரி செய்யணும். அவங்க சொல்கிறப்போ சொல்கிறது ஒன்று, செய்கிறப்ப செய்கிறது இன்னொன்னா செய்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறாங்களோ அது செஞ்சு காமிக்கணும். அதுதான் எங்களோட ஆசையை. எவ்வளோ யார் வரணும் யார் வர்றதில்லைன்னு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வர்றவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். சார் 2026 எலெக்ஷன் வருது இல்லைங்க சார்? சிஎம் எலெக்ஷன் இப்போது யார் சார் வருவா? உங்களோட கருத்து மட்டும் சொல்லுங்கள் சார். எங்கள் கருத்து இமீடியட் டிஎம்கே வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பல இலவச திட்டங்கள் மகளிர் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கை, பெண்கள்கிட்ட ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது நடக்குது. ஆனால் எனக்கு வந்து முந்தைய விட டிஎம்கே வரணும் நம்பிக்கை இருக்குது. அப்படி தான் எனக்கு ஓட்டு. சார் இப்போது டிவிக்கு வந்து விஜய் சார் வந்திருக்காங்க. இப்போ இளைஞர்கள் எல்லாருமே புது மாற்றம் வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்களா சார்? அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார்? அது அவர் வந்து அரசியல் புதுசு இறங்கியிருக்கலாம். பட் வந்து ஓட்டு வந்து கொஞ்சம் டிஎம் குறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் கொஞ்சம் 30 வயசுக்குள்ள கடைசியாக விஜயை தான் விரும்பி இருக்கிறார்கள். அவரும் அணுகுப்பட்டோம்னா அடுத்த நெசுத்தரில் வர்றதுக்கு அது வாய்ப்பு உண்டு. இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ஏடிஎம்கேல வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்?
அது வந்து அவங்களே கட்சி பல இதை உடஞ்சி தான் இருக்குது. யார் நான் பெருசா நீ பெருசான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி காம்படிஷன் இருக்கிறனால அவங்களுக்கு வர சான்ஸு இல்லை. ஏன்னா வந்து சப்போர்ட் வந்து பிஜேபி இருக்கிறனால பிஜேபிகிட்ட அவங்க தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வரல. இதெல்லாம் அவங்க சேர்ந்துருக்கனால கொஞ்சம் வர சந்தேகம்தான். தனிச்சிருந்தா ஓரளவுக்கு காம்பட்டாக வர்றதுக்கு தன்னம்பிக்கை எல்லாம் பழைய ஏடிஎம்கே ஆள் உள்ள சேர்ந்து மொத்தமாக வந்து சேர்ந்துருந்தா ஓரளவுக்கு தெரியுமா எதிர்கட்சி மாதிரி போல்ட்டாக வந்து வரலாம், வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த 2026 திமுக தான் ஆட்சி அமைக்க போதா சார்? ஆமாம், அது ஒரு சீட்டு கூட அதிகமாக கிடைக்காது. ஏன்னா விஜய் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டு பிரியும். ஆனால் எப்படினாலும் ஒரு ஆட்சி வந்து அமைய சான்ஸ் உண்டு. அது கூட்டணி ஆட்சியாவது அமையறதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. ஆனால் 2026 ஆட்சிக்கு வராங்க, என்ன மாதிரி நன்மைகள் செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 2024 ஆட்சி வர்றவங்க நல்ல நன்மை செய்யணும்னா வர்றவங்க வந்து ஃப்ரீ கொடுக்காம நல்லபடியாக ஆட்சி நடத்தினாலே போதும். தேவையில்லாமல் அந்த 5000ரூவாங்கிறது 3000ரூவாங்கிறது அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம உள்ளதை உள்ளபடி செஞ்சாலே போதும். வரியை குறைக்கலாம். இந்த 4000ரூவா இருந்துச்சு போன ஆட்சியில், இப்போ 8500 ஆயிடுச்சு. நான் அடுத்த நகராட்சி வரி வேறு கூடுது. அதனால் தயவுசெய்து வந்த கட்சியே வராமல் புதுசாக வர்றவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. அனைத்து மகளிருக்கு 1000ரூவான்னாங்க, அதையும் நிப்பாட்டிட்டு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இவர் அறிவித்தது குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரவேற்கத்தக்கமான ஒன்று, அதுவே ஃபாலோ பண்ணலாம். நண்பா 2026 யாரோட ஆட்சி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? மேபி டிஎம்கே தான் மறுபடியும் வரும்னு நினைக்கிறேன். ஏன் நண்பா அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்கள்ட்ட தான் நிறையா பவர் இருக்குது. மேபி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்பயுமே அவர் தானே இருக்கார். இது வந்து புதுசாக ஒரு விஜய் வந்து ஒன்று ட்ரை பண்ணுறாரு. மாற்றம் வேணும்ல. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் மாற்றம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அப்போ விஜய் வந்தால் அவங்களுக்கு அந்த மாற்றம் கிடச்சிரும். மேபி கிடைச்சா நல்லாயிருக்கும்.